மரியாயை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் பல்வேறு நிலைகளில் நாம் ஆண்டவரை குறித்த செய்தியை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, வழக்கமாக இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் ஃப்ரீயா இருப்பீங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்றதில்லை. நைட்டு பூசையை முடிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலை, நம்முடைய சொந்த வேலைகள் என்றுதான் நாம் எப்போதும் இருப்பது உண்டு. ஆனால் இந்த நாளில் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளினுடைய நிறைவில் நிச்சயமாக ஆண்டவரை நினைவு கூர்ந்து நாம் ஆசி பெற்று செல்வது உண்மையிலேயே இந்த பிறப்பு பெருவிழாவிற்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்கிற எண்ணத்திலே நாம் அன்னையினுடைய கிருபையில் இந்த நாளில் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நேற்றைய தினம், அதாவது நள்ளிரவு திருப்பலியின் போது வானதூதர்கள் இடையர்களுக்கு செய்தி சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது வானதூதர்கள் சென்ற பிறகு இடையர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை எடுத்து கேள்விப்பட்டு குழந்தை இயேசுவை காணச் செல்கிற ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, அதிலே ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. 20வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது என்ற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடையர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. என்ன என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் நினைச்சது மாதிரி நடந்திருக்கணும் என்பது. நான் நினைச்சது போல நடந்துடுச்சுன்னு சொன்னா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் நினைச்சது மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே நான் கடவுளுக்கு இதை காணிக்கையா கொடுப்பேன், அல்லது இத்தனை வாரம் கோயிலுக்கு வருவேன், இப்படிலாம் நம்ம நேர்ச்சியெல்லாம் போட்டுக்கிட்டு போறத பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இடையர்களுக்கு அப்படி நடந்ததற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு நாம் நினைத்தது போல நடப்பதற்கு என்ன வழி என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லுவாங்க, நான் நினைச்சது மாதிரி நடந்துடுச்சு, எங்க வீட்டில் எங்க வீட்டுக்காரருக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், இந்த கம்பெனியில வேலை இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன், எவ்வளவு பெரிய போராட்டம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் மெடிக்கல்
ஏற்பட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் சாத்தியப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அங்கே ஆண்டவருடைய செயல்பாடுகள் இருந்திருப்பதை நீங்கள் உணரலாம். கடவுளுடைய திட்டம் அங்கே அவர்களுக்கு நிறைவேறி இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் எப்படி நடக்க போகுது, நான் நினைச்சது மாதிரி நடந்துருமா, நான் நினைச்சது மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிருமா, நான் நினைச்சது மாதிரி என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைச்சிருமா, நான் நினைச்சது மாதிரி இது சாத்தியப்படுமா, இப்படியெல்லாம் நிறைய சந்தேகத்தோடு யோசனையோடு பயணப்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இடையர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நடந்திருந்தது. அதை நினைத்து அவர்கள் அதை சொல்லதை கேள்விப்பட்டு அதை பார்த்து அதை வியந்து கொண்டே பேசிக்கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன வாசிக்க கேட்டோம். அவர்கள், வாருங்கள் நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று போனதுதான். இப்ப நான் ஆண்டவரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று, நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக வரணும். அந்த தேடுதல் என்பது மிக முக்கியமானது. அந்த தேடுதலில் என்னவெல்லாம் இருக்குது அப்படி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இடையர்களுக்கு பெரிய சவால்கள் இருந்தது. ஏன்னு சொன்னா, கிடையை பாதுகாப்பது காட்டில் யார் இருப்பார்? அப்போ தங்களுடைய வாழ்வுக்காக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் விட்டு போகணும். தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய குடும்பத்திற்கான வருமானம், இன்னொரு சூழ்நிலையில் இவை இல்லை என்று சொன்னால் வாழவே முடியாது என்பது போன்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் விட்டு புறப்பட்டு போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர்களுடைய பயணம், காட்டு வழியே நடக்கக்கூடிய அந்த பயணத்தில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறார். ஒன்று பொருளாதார ரீதியில் போராட்டம், இன்னொன்று காட்டு வழியே பயணம், அதுல ஆபத்து நிறைய இருக்கிறார். ஆனாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, இறைவனை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த தேடுதல் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆகவேதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள். அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆலயத்திற்கு வரணும், ஆண்டவரை தேடிடணும், அல்லது ஜெபம் பண்ணிடணும், ஜெபமாலைக்கு வந்துடணும், அல்லது நாம ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிச்சுட்டு வீட்டில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எத்தனையோ போராட்டம் வந்துடுது. ஜெபம்னு பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வேலை வந்துடுது, யோசனை வந்துடுது, யாராவது இடையூறு பண்ணிடுவாங்க, யாராவது ஃபோன் பண்ணிடுவாங்க, யாராவது சண்டையை போட்டுருவாங்க, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்க கடவுளுக்காக நேரம் ஒதுக்கி உட்காரணும்னு நினைக்கும் போது இவ்வளவு சவால்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை தூரத்துக்கு வச்சுட்டு இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு நினைப்பு வரணும். இப்பெல்லாம் நம்ம தூர தூக்கி வைக்க முடியாத பொருள் செல்போன். கடைசி நிமிடம் வரைக்கும் கோயிலுக்கு வந்தா கூட, மணி அடிச்சுக்கிட்டே இருந்தால் கூட, வரி நடுக்க நம்ம அதை பார்த்துட்டு தான் வர வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கிறோம். அல்லது வச்சுட்டு வீட்டில் கிளம்புற வரைக்கும் நம்ம பார்க்குறோம். நிறைய குடும்பங்களில் ஏன் தாமதம் வந்தீங்க, கடைசி நேரத்தில் ஒரு கால் வந்துடுது, என்ன காலோ தெரியல. அவள் கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டு லேசாக பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சேன், ஓடிட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், சிலவற்றை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கணும், சிலவற்றை விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கணும். இது வேண்டாம், இப்ப வேண்டாம், எனக்கு இப்போது ஆண்டவர் தான் முக்கியமானது என்று நினைப்பதற்கு தயாராக இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்கள் இறைவனை காண முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இடையர்களுக்கு அப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் செல்வமாக கருதிய எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு புறப்பட்டு போனார்கள். விவிலியத்தில் நிறைய கதை மாந்தர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நடந்தது, எங்களுக்கு சொல்லப்பட்டவாறு இது நடந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், அன்னை மரியாளை குறித்து எலிசபெத் அம்மாள் வாழ்த்து சொல்கிற போது என்ன சொல்கிறார்?
ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். சொன்னது நடக்கும் அப்படின்னு மரியாள் நம்பினார். அந்த நம்பிக்கையின் பயணம் நீண்ட தூர பயணம். அந்த பயணத்தில் ஏராளமான போராட்டங்கள் உண்டு, சவால்கள் உண்டு. ஒரு நாட்டிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த பயணத்தில் உறுதியாக ஆண்டவரை நம்பினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாளின் பயணம் போலவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பயணம் தான் இருக்கிறார். நாம முழு நம்பிக்கையோடு பயணித்தால் மட்டும்தான் அங்கு என்ன சொல்லப்படும்? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லப்படும். அதே போல நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசுனுடைய வழிகளை பின்பற்றி வருவதற்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீடர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கண்டார்கள். எப்ப? தூய பேதுருவாக இருக்கலாம், அவருடைய சகோதரர் அந்திரேயாவாக இருக்கலாம், எந்த சீடரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி போவதற்காக வலைகளை விட்டுவிட்டு போனார்கள், உறவுகளை விட்டுவிட்டு போனார்கள். ஆண்டவரையே தஞ்சம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டு பயணித்த காரணத்தினால் தான் அந்த ஆண்டவர் சொன்னதை காணுகிற பெரும் பேர் அவர்களுக்கு கிடைத்தது. சொல்லப்பட்டவாறு எல்லாம் அவர்களுக்கு நடந்தேறியது. நம்ம ஒவ்வொருவருக்குமே அப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு சொல்லுகிற செய்தி. இடையர்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடந்தது போல உங்களுக்கும் நீங்க மனசுல ஒரு காரியத்தை நினைச்சிருக்கீங்கன்னு சொன்னா அது நடக்கணும். நான் நல்ல நிலைமையில இந்த வருஷத்துல இந்த உயர்வுக்கு வருவேன், இந்த இடத்தை பிடிப்பேன், இந்த இடத்துக்கு எனக்கு வாய்ப்பு சூழலை அமையும், என் குடும்பத்துல இந்த காரியங்களை நடந்தேறும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே பயணித்தீங்கன்னு சொன்னா அது நடக்கணும்னு சொன்னா இடையர்கள் புறப்பட்டு போனது போல ஆண்டவருக்காக புறப்படுவதற்கு தயாரா இருக்கணும். நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அதே போல நீங்கள் நிறைய மனிதர்கள் இயேசுவை சந்திக்க வந்தார்கள். சக்கேயுவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் கொண்டான். எப்படி இடையர்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு புறப்பட்டு போனார்களோ அதே போல சக்கேயுவும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆவல் கொண்டு மரத்தில் ஏறிக்கொண்டான். அந்த இடத்தில் தான் அவனுடைய ஆர்வம், அவனுடைய ஈடுபாடு, அந்த தேடுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. மற்றவர்களுடைய பார்வையில் சக்கேயு மோசமானவனாக, ஆகாதவனாக பார்க்கப்பட்டான். ஆனால் இயேசுனுடைய பார்வையில் அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆர்வம் அங்கே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உங்களுக்குள்ளும் ஆண்டவரை காண வேண்டும் என்கிற அந்த தேடுதல், ஆர்வம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடக்கும். உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அது நடக்கும். நீங்க யோசித்திருக்கக்கூடிய காரியங்கள் அது நிச்சயமாக நடைபெறும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய சிந்தனையாக நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இடையர்கள் வந்தார்கள். வந்த இடத்துல குழந்தை இயேசுவை கண்டார்கள். அன்னை மரியாளை பார்க்கிறார்கள், யோசேப்பை பார்க்கிறார்கள். அவர்கள் அப்படியே வணங்கினார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க புறப்பட்டு போனார்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடந்திருக்கிறதுன்னு நினைத்தால் நீங்கள் அதை அறிவிக்கவும் உங்களுக்கு கடமை உண்டு. இடையர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னார் இந்த அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருமே அறிவிக்க வேண்டும் என்பதையே இந்த நாளினுடைய நினைவாகவும் நாம் நினைத்து பார்ப்போம். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், நேரத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் முயற்சி செய்தும் நான் நினைப்பது போல நடக்கவில்லை. நான் யோசித்தது போல அவர்கள் இல்லை. நான் நினைச்சது மாதிரி எங்க அம்மா இல்லை, நான் நினைச்சது மாதிரி எங்க அப்பா இல்லை, நான் நினைச்சது மாதிரி என்னுடைய மனைவி இல்லை, என்னுடைய கணவன் இல்லை, நான் நினைச்சது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை. இங்க இருந்தா இந்த இடத்துல வீடு கட்டினா எல்லாத்தையும் நல்ல சந்தோஷமா உறவுல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நினைச்சது மாதிரி இல்லை. இடைஞ்சல், துன்பங்கள், ஏன் தான் இந்த இடத்துல இவ்வளவு பொருளை போட்டனோ என்கிற கவலை எல்லாம் பல நேரங்களில் வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரே, இதோ உம்மை நம்பி புறப்பட்ட இடையர்கள்
வருகையிலே நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதி. இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். அன்பார்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, பெற்றோரை ஆசீர்வதி, உடல் நோயினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி, மன பாரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடும். ஞானத்தோடு உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் துணையாய் இருப்பீராக. ஆண்டவரே, உம்மாலன்று எங்களுக்கு எதுவுமே இல்லை. உம்மிலே எல்லாம் கூடும், உம்மிலே எல்லாம் நிறைவேறும். இதோ இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு நல்ல மழையை தந்தீர். தொடர்ந்து விவசாயம் செழிப்புறுவதற்கான நல்ல கால சூழலையும் அவ்வப்போது தேவையான மழையையும் நீரே எங்களுக்கு நிறைவாய் தந்துவீராக. எங்களுடைய மனதிலே நாங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை பல நேரங்களில் நீர் நிறைவேற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இன்னமும் கூட ஆசீர்வதி. இன்னமும் கூட எங்களுடைய குடும்பத்தில் ஒரு படி மேலே உயர்வதற்கான ஆசீர்வாதத்தை தாரும். இன்னமும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் உயர்ந்திருப்பதற்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, எங்களை சுற்றி வாழுகிற எல்லா மக்களையும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வார்களாக. அருகாமையில் வாழ்கிறவர்களோடு உளமொத்து போவார்களாக. மனம் ஒன்றித்திருப்பார்களாக. வேறுபாடுகளை களைந்தவர்களாக பல்வேறு சூழல்களில் இருக்கிற போது ஆண்டவரே, நீர்தாமே அந்த குடும்பங்களிலே அமைதியை தருவீராக. எத்தனையோ நேரங்களிலே சொந்த வண்டங்களுக்குள்ளாக பலவிதமான பகையால் இருக்கிறோம். இடப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, இப்படி அதனால் ஏற்படுகிற போராட்டங்கள், தவிப்புகள், அண்ணன் தம்பிகளுக்குள்ளாக, சொக்காரர்களுக்குள்ளாக நடைபெறுகிற பல்வேறு விதமான சவால்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட உமது பாதத்தில் இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மாற்றும். உம்மை சந்திக்க வருகிற பிள்ளைகளுக்கு மாற்றும். உங்களுடைய சந்திக்க வருகிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அப்படி தேடி வந்தபோது ஆண்டவர் எங்களுக்கு சொன்னவையெல்லாம் நிறைவேறியது, நான் நினைத்ததெல்லாம் நடந்தேறியது என்று நாங்கள் உமக்கு சார்ந்து பகர்வோம். இடையர்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவித்தார்கள். அதுபோல நாங்களும் மாறுவதற்கான ஆசீர்வாதத்தை தார். ஆண்டவரே, வேலைக்காக, குடும்பத்தினுடைய உயர்வுக்காக பல்வேறு இடங்களுக்கு, நாடுகளுக்கு போய் வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எல்லாருக்கும் நீதாமே துணை இருப்பீராக. இந்த நாளிலும் கூட இந்த கெபிக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும் உமது பாதத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, கடந்த காலம் முழுக்க எங்களை காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கெபியிலே அமர்ந்து இந்த நாளுக்காக நன்றி கூறுகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, சிறப்பாக நன்றி பெருக்கோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் உம் திருமகனுடைய பிறப்பு எங்களுக்கு மீட்பு என்பதை கொண்டாடினோம். அந்த நினைவை நினைத்து நன்றி கூற வந்திருக்கிறோம். இன்னும் சிறப்பாக ஆசீர்வதி. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். எல்லா குடும்பங்களிலும் அமைதி, சமாதானத்தை தந்தருள்வீராக. இந்த நாட்களில் நாங்கள் எதிர்பார்த்த எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, இவையெல்லாம் உமது ஒளியால், உம் திருமகனுடைய வரவால் எங்களுக்கு நிரம்ப கிடைக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துமஸ் அந்த நாள் முடிவுறுகிற போது ஆண்டவரை பற்றிய நினைவுகளிலே அது நிறைவு பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த நாளிலே இந்த மாலை ஆராதனையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் இவ்வளவு திரளாக வந்து கலந்திருப்பது உங்கள் எல்லாருடைய அந்த ஆண்டவரை பற்றிய தேடுதலை குறித்த ஆர்வத்தை வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே அதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே நம்முடைய அன்பு பிள்ளைகள் இயேசுனுடைய பிறப்பின் பெருவிழா மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக ஒரு 5 நடனம் மட்டுமே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெரிய வேற நாடகம்லாம் இல்லை. ஏற்கனவே இந்த டான்ஸ் 1-2 முன்னாடி பார்த்துருக்கலாம், அல்லது ஸ்கூலில் அவங்க நடனம் ஆடி இருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த கூட்டத்திற்கு அது ஒரு புதியது தான். ஆகவே அன்பு பிள்ளைகளை உண்மையிலேயே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்களுடைய இந்த ஆர்வத்தை உண்மையிலேயே நான் உண்மையிலேயே கண்டு மகிழ்கிறேன். ஏன்னு சொன்னால் இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுறதுக்கு ரெடியா தயாரா அப்படின்னு சொன்ன நாள்லேருந்து ஃபாதர் எப்போ ஃபாதர் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் போவோம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் கூட ஆச்சரியமாக இருக்கும். சிலர்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு மழை வஞ்சிக்கிட்டு இருக்குப்பா போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு போக மாட்டோமா. அவங்க மெட்வின்லாம் அப்படி தானேண்ணா பயங்கரம். அதில் ஃபோன் பண்ணி அப்படி நிறைய பேர் நம்பரை சாமியார் நம்பரை ஏதாவது கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபோன் அடிச்சுட்டு நடக்கிறது. அதனால் உண்மையிலேயே அந்த ஆர்வம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருப்பதை பார்க்கிறேன். அதே போல் இந்த நாளில் அந்த பிறப்பு பெருவிழாவினுடைய நிறைவை கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த நிகழ்வை தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை கரங்களை தட்டி முதலில் பிள்ளைகளை வாழ்த்திக் கொள்வோம். இப்போது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. முதல் நிகழ்ச்சி 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க பாட்டு பாடுறாங்க. மைக் எடுத்து வைக்கப்படும்.
அற்புதமாக வருகை பாடல், எப்படி வருகை பாடல் தியான பாடல் மாதிரி பிள்ளைகள் ரொம்ப அற்புதமாக இந்த இறைவணக்க பாடலை பாடியிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துவோம். இரண்டாம் வகுப்பு குழந்தைகள் நடனம் ஆடுகிறார்கள். என்ன அங்கனி திரும்பிட்டிய? இருக்கட்டும், மேக்கப் அப்படிதான். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா விட அங்கனி திரும்புறீங்க. அப்படிதான் ஆரம்பமாகும். ஓட்ட பொருள் இங்கே திரும்பிட்டா. பாட்டு விமல். அந்த கை உழைச்சதுன்னா இந்த கையை மாத்திக்கங்க. அந்த கை உழைஞ்சதுன்னா அந்த கையை மாத்திக்க. கொசுவலையெல்லாம் போட்டு வந்திருக்கதாயி மஞ்சள் கலரு. பிள்ளைகளை வாழ்த்துவோம். நம்ம பாதி பேர் எக்ஸசைஸ் தான் பண்ணியிருக்கான்.
கிறிஸ்து பிறப்பை பற்றிய ஒரு சிறிய செய்தி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தெயினந்தோ. நான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ பார்ட்டி சொல்ல போறேன். கிறிஸ்மஸ் மரம் என்பது கிறிஸ்மஸ் பண்டிகையின் முக்கிய சின்னங்களில் ஒன்று. கிறிஸ்மஸ் மரம் ஆரம்பத்தில் ஜெர்மனியில் உருவானது. அங்கு மக்கள் இயற்கையை வணங்கும் வழக்கமாக பசுமையான மரங்களை பயன்படுத்தினர். Thank you. Happy Christmas to all. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. ரொம்ப லாங்கா இருக்கடா. ரைட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோவி மேத்யூ. அனைத்து கிறிஸ்மஸ் உற்சாகமாய் கொண்டாடப்படும் பெருவிழா. தேங்க். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். தேங்க் யூ. எப்படி முடிக்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. செக் பண்ணுது. வெரி குட். வாழ்த்துக்கள். இந்த குறுகிய நேரத்தில் பிள்ளைகள் அற்புதமாக தயார் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து முதலாம் வகுப்பு மாணவிகள். தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை
குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி